யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் முடிய ஆமை சோத்திரம் வாசிக்க கேட்போம். யோசுவா 1வது அதிகாரம் 5லிருந்து 9 முடிய. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம், உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம், செய்ய கவனமாயிருக்கும் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம், இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடு இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. மோசேயுடைய ஊழியம் முடிகிறது. மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேலிலே அடிமைத்தனத்திற்குள் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி செங்கடலின் வழியாக ஞானசான நீதியை நிறைவேற்றி வனாந்தரத்திலே சபையை ஸ்தாபித்து அந்த சபைக்குள்ளே ஆமென் ஜனங்களை கொண்டு வந்து ஜீவ வார்த்தைகளை இரட்சகரிடத்திலே தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு அதை தேவ ஜனங்கள் கை கொள்ளும்படியாய் போதித்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அடையும்படியாய் அவர்கள் பயணங்களை தொடர்ந்தார்கள். அப்படி பயணத்தை தொடர்ந்து யோர்தானுக்கு முன்பதாக கானான் கிட்ட நெருங்கும் போது ஆமென் மோசேயுடைய வாழ்க்கை முடிகிறது. அதை தொடர்ந்து யோசுவாவுடைய ஊழியம் துவங்குகிறது. கர்த்தர் யோசுவாவோடு இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு அந்த கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு சென்று ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படியான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் ஆமென் யோசுவா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே யோசுவா ஊழியத்தை துவங்குகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை யோர்தானை கடக்கணும். ஆமீன் 31 ராஜாக்களை சங்காரம் பண்ணணும். ஆமீன் ஸ்தோத்திரம் கானானை சுதந்தரிக்கணும். ஆமீன் ஸ்தோத்திரம் அதை தொடர்ந்து ஆமீன் ஸ்தோத்திரம் கானானை என்ன பண்ணணும்? பங்கிட்டு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ளே அந்த யோசுவா கடந்து வரும்பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம் யோசுவா திகைத்து நிற்கிறார். மோசேங்கிற தேவ மனிதனும் இல்லை, நான் எப்படி இந்த பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி அவன் திகைத்த வேளையில தான் தெய்வம் அவனோடு பேசுகிறார். ஏன்னா எதிரிகள் பலமாய் நிற்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்த்துதான் காரியங்களை ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது. எப்படி எதிரியை ஜெயித்து காரியங்களை ஜெயமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசுவா கலங்கின வேளையில தான் கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு தீய சக்திகளை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த மந்திரவாதங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பொல்லாத வல்லமைகள் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பிசாசின் கிரியைகள் எதிர்த்து நிற்க முடியாது. மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பலப்படுத்தினவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே எப்படி இருந்தார் தெரியுமா? மோசையோடு கர்த்தர் சந்தித்து, நீ எகிப்தில என் ஜனங்கள் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, தன் ஜீவனும் நஷ்டப்படுகிற இடத்துல நிக்கிறாங்க, என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்கவே
நான் கேட்டேன், நான் இறங்கவே இறங்குவேன், அதனால நீ புறப்பட்டு போ என்று கர்த்தர் மோசே இடத்துல பேசினார். அல்லேலூயா. நமக்கு நெருக்கங்கள் வரும்போதெல்லாம், இக்கட்டுகள் வரும்போதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், போராட்டங்கள் வரும்போதெல்லாம், நாம் அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்கும் போதெல்லாம், பெரிய உச்சத்தில் ஆபத்தின் காலத்தில் நாம் சூழ்ந்திருக்கும் போதெல்லாம், அந்தகாரம் நம்மளை சூழ்ந்திருக்கும் போதெல்லாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறையிடுவோமானால், நாம் கூப்பிடுவோமானால், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம், நம்முடைய மன்றாட்டை கேட்கிற தெய்வம், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தெய்வம், நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தெய்வம், அற்புதமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே மோசே என்ன பண்றார்? ரொம்ப தயங்குறார். மந்த புத்தி ஆண்டவரே, எனக்கு ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, பார்வோனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு பலனும் இல்ல, எப்படி போவேன்னு சொல்லி அங்கலாய்த்த போது கர்த்தர் சொன்னார், நாவை உண்டாக்கினவர் நான் பேச மாட்டேன் நான் சொன்னார். அல்லேலூயா. அதனால மோசேயை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நீ போய் நில், நான் இங்க என்ன பண்ணுவேன், கிரியை செய்வேன்னு சொன்னார். ஒரு கோலை கொடுத்து ஆமை சோத்திரம், அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து, நீ போய் எனக்கு ஆமை சோத்திரம் என் ஜனங்களை என்ன பண்ணணும், விடுவிக்கணும் போ என்று கட்டளையிட்டார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு மோசே என்ன பண்ணுகிறார்? ஆமா, போய் நின்னா, ஆமா, பார்வோன் பலமா நிக்கிறான், மந்திரவாதிகள் பலமா நிக்கிறாங்க, எதிர்க்கிறவர்கள் பலமாய் நிக்கிறாங்க. பார்வோன் சொல்லுகிறான், ஆமை சோத்திரம், யார் அந்த இயேசு, யார் அந்த தேவன், அந்த தேவனுக்கு நாங்கள் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லு. உன் ஜனத்தை நான் என்ன முடியாது, விட முடியாது, விடுதலையாக்க விட மாட்டேன், அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் என்று ஆமை சோத்திரம் அவன் கொக்கரித்தான். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னான், ஆரோனை பார்த்து சொன்னான், ஆமை சோத்திரம், மீண்டும் வந்தீங்க ஆமை சோத்திரம், உங்களை உயிரோடு என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்லி அவர்களை மிரட்டுகிற இடத்திற்கு நேராய் பார்வோன் கடந்து வருகிறான். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை பார்த்த மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? சோத்திரம், ஆண்டவர் தான் அனுப்பிச்சு விட்டார் இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், விடுதலையாக்கணும் சொல்லி. சரி, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வந்தான். ஏதோ அவன் நினைச்சான், போனோன்னு அந்த ஜனத்தை விட்டுருவாங்கன்னு அந்த மோசே நினைச்சு வந்தா. சோத்திரம், பாருங்க, வித்தியாசமாய் சூழ்நிலைகள் கடந்து போகிறது. அங்கு இவன் கோலை போடுகிறான், சர்ப்பமாய் மாறுகிறது. ஆனா எகிப்தின் மந்திரவாதமும் அதற்கு நிகராய் கடந்து வருகிறது. அவர்களும் மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போட்டார்கள், அவைகளும் என்னவாய் மாறினது, சர்ப்பமாய் மாறினது. ஆனா கொஞ்ச நேரத்திலே மோசேயுடைய கோல் சர்ப்பமாய் மாறின அந்த சர்ப்பம் அந்த மந்திரவாதியுடைய அத்தனை சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மீண்டும் அந்த சர்ப்பம் கோலாய் மாறி மோசேக்கு தான் கோல் வந்தது, மந்திரவாதிகளுக்கு கோல் வரல. அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் அது விழுங்கி போட்டது. ஆமே ஸ்தோத்திரம். மந்திரவாதம் இருக்கு, அது கிரியை செய்யும், போராடுகிறதை போல இருக்கும். ஆனா தேவனுக்கு முன்பதாக அது எதிர்த்து நின்று ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இதையெல்லாம் பார்வன் பார்க்கிறான். பார்த்தாலும் அவன் இறுதி என்ன பண்ணுது, கடினம் அடைகிறது, விட முடியாதுன்னு சொல்கிறான். விட முடியாது சொன்னது மாத்திரம் அல்ல, அவன் பார்க்கிறான், இவங்க எங்கேயோ போகணுமா, தேவனை ஆராதிக்க போகணுமா, இவங்களுக்கு தேவனை சிந்திக்கிற ஒரு நேரம் ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு தேவனை தேடணும், நாங்க போகணும்னு சொல்றாங்க. அதனால ஆலோட்டிகளுக்கு அவன் உத்தரவு கொடுத்தான், கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது, அவங்களுடைய சம்பளத்தை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது, எவ்வளவு கொடுமையாய் நடத்த முடியுமோ அவ்வளவு கொடுமையாய் நடத்துங்கன்னு சொல்லி பார்வோன் ஆலோட்டிகளுக்கு உத்தரவு கொடுக்கிறான். இப்ப பிரச்சனை சோத்திரம் இருக்கிறத விட எத்தனை மடங்கா மாறிடுச்சு. ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்துருச்சு. மோசே வந்து விடுதலை கொடுப்பார் நினைச்சோம், அந்த தேவன் நமக்கு நன்மை செய்வார் நினைச்சோம். ஆனா இப்ப இருந்த சுதந்திரமும் போச்சு, இப்ப இருக்கிற நன்மையும் போச்சு. அங்க கொத்தடிமையா வேலை பார்த்தாலும் ஒரு சம்பளம் கிடைச்சிச்சு, கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு, இப்ப அதுவும் என்ன ஆயிருச்சு, இல்லாமல் போயிருச்சு என்று சொல்லி அவங்க மிகப்பெரிய அங்கலாய்ப்புக்குள்ள கடந்து போறாங்க. அல்லேலூயா. சில சமயங்கள்ல பிரச்சனைக்காய் தேவனிடத்துல மன்றாடும் போது பிரச்சனை சில சமயம் விலகாமல் காலதாமதமாகிறதும் இல்ல, பிரச்சனை கூடுதலாய் கடந்து போகிறதுனால எல்லாருடைய இருதயம் சோர்ந்து போகத்தான் செய்யும். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா இந்த இஸ்ரவேலுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எகிப்து அறியணும், எகிப்தின் ஜனங்கள் அறியணும், பார்வோன் அறியணும், பார்வோனிடத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் என்ன பண்ணணும், அறியணும். அப்படிங்கிறதுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக தேவன் இந்த பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். ஆனா சில கால தாமதங்கள், சில பிரச்சனைகள் வித்தியாசமாய் மாறுகிறது, அத்தனையும் தேவநாம மகிமைக்காக. அல்லேலூயா.
நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் என் வல்லமையை பார்க்கணும். என் ஜனம் என்ன பண்ணணும்? என் வல்லமை பார்க்கணும். இப்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப ஆலோட்டி மூலியமாய் உபத்திரவங்கள் வருது. ஆமை சோத்திர சம்பளங்கள் இல்ல. ஆமை சோத்திர கொடுமையாய் அவர்கள் படுத்துறங்க கூட முடியாத அளவுக்கு பார்வோனிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆலோட்டின் மூலியமாய் கொடுமையாய் நடத்தப்படுகிறாங்க. ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? ஆமா, நமக்கு எதிராய் பிசாசு எழும்பினால், நமக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பினால், நமக்கு எதிராய் அரசாங்கம், அதிகாரம், துன்மார்க்க மனிதர்கள் எழும்பினால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு வேளை வரும், ஒரு காலம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அவரே தேவன் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 10 விதமான வாதைகளை கர்த்தர் எகிப்தில் என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன், அதே எகிப்தில கோசேன்கிற ஒரு பகுதியில இருக்கிறாங்க. ஆனா அந்த 10 வாதைகளில ஒன்று கூட கோசேன் நாட்டுக்குள்ள என்ன பண்ணல? தமது ஜனத்தை தொடாதபடி தெய்வம் பாதுகாத்தார். ஆனா முழு வாதையும் எகிப்தை என்ன பண்ணுச்சு? வாதிச்சு அவங்களை மூடினது. ஒவ்வொரு வாதியிலும் ஜனங்கள் மாண்டார்கள், பெரிய அழிவை சந்தித்தார்கள், பிரச்சனையை சந்தித்தார்கள். பார்வோன் முதற்கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதன் மீதும் தேவனுடைய வாதை இறங்கினது. உச்சகட்ட வாதையாய். ஆமை ஸ்தோத்திரம். அந்த எகிப்தின் ராஜாவுடைய பிள்ளை முதற்கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய தலைச்சம் பிள்ளை, அவங்க கால்நடையாய் வளர்த்து வைத்த அத்தனை கால்நடைகளுடைய முதல் தலைச்சம், ஆமை ஸ்தோத்திரம், முதல் கால்நடை அத்தனை ஒரு இரவுலே கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. தன் ஜனத்தை காப்பதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கும்படி செய்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலியமாக தான் ஆமை சோத்திரம் தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். ஒவ்வொரு வீடும் ஆமை சோத்திரம் தங்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? தெரிந்து கொண்டு அது அந்த குடும்பங்களுக்காய் பலியாகி அந்த இரத்தத்தை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலக்கால்களில் பூசி ஆமை சோத்திரம் அந்த பஸ்காவை என்ன பண்ணணும்? ஆசரிக்க வேண்டிய முறைமையின்படி ஆசரிக்கும்படி ஆமை சோத்திரம் கர்த்தர் என்ன பண்ணார்? மோசேயின் மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்திருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளே, நிலைக்கால்களுக்குள்ளே இரத்தம் பூசப்படாத ஒரு வீடு கூட இல்லை. அந்த இரவு வேளையிலே கர்த்தர் சங்கார தூதனை அனுப்பினார். எந்தெந்த வீடுகளிலே நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்படவில்லையோ அந்தந்த வீடுகளிலே சங்கார தூதன் கடந்து போனால், தலச்சம் ஆடாயிருந்தாலும் மாடாயிருந்தால், மனித சமுதாயமாயிருந்தால், ராஜாவாயிருந்தால், எந்த மனுஷனாயிருந்தால் தலையிட்டை சங்காரம் பண்ண முடியாத ஒரு பெரிய சங்காரத்தை உண்டாக்கினான். அல்லேலூயா. ஆனா தேவ ஜனங்களையும் அவங்களுடைய கால்நடைகளையும் ஆமி சோத்திர ஒரு நபருக்கு கூட எந்த தீங்கு வராதபடி பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலியமாய் பாதுகாத்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டிலே இரட்சகர் இயேசு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி ஜீவனை தந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா விதமான அழிவுக்கு உங்களை, என்னையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், சந்ததியும் வேலியடைத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எந்த சங்கார தூதன் உள்ளே என்ன முடியாது. ஆமா சோத்திரம். என்னதான் ராஜா சோத்திரம் கொன்றுவேன் மிரட்டினால், ஜீவனை எடுத்துருவேன் மிரட்டினால், சோத்திரம் தலைகிலா நின்னாலும் சோத்திரம் சொல்லுங்க, முடிய கூட என்ன முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த முடியெல்லாம் இரட்சகர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய உத்தரவு இல்லாமல் முடி கீழே என்ன பண்ணார்? விழார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி கர்த்தர் தமது ஜனத்தை என்ன பண்ணார்? எகிப்திலிருந்து அந்த வாதைக்கு பின்பதாய், அந்த பலத்தை கிரியில் நடப்பித்ததற்கு பின்பதாய் பார்வோன் உணர்வடைகிறான். அங்க இருக்கிற பொல்லாதாவிகள் உணர்வடைகிறது. மந்திரவாதி எல்லாம் நடுநடுங்கிறான். இந்த எபிரேயருடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமான காரியம் உள்ளவர் என்று சொல்லி. அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணி அனுப்பி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகளே ராஜாவுக்கு என்ன பண்றாங்க? ஆலோசனை கொடுக்கிறாங்க. இந்த தேவனுக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியாது, நம்மளால காரியங்களை ஒன்றையும் சாதிக்க முடியாது, அவர்களை அனுப்பிவிடு என்று சொன்னாங்க. உடனே என்ன பண்ணியா? ராஜா முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிருக்கப்பா, உங்க குடும்பமா உங்க சட்டி முட்டி ஜாமான்களை அள்ளிக்கிட்டு உங்க கால்நடைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, போயிருங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டான். ராஜவசனம், வீரவசனம் பேசுறவங்க யாரு? பார்வோனும் எகிப்தியர்களும் மந்திரவாதிகளும் முடிஞ்சா பாருன்னு சவால் விட்டவங்க இப்ப கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு செய்து என்ன பண்ணிருக்க? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏய் நீ சம்பாரிச்சதெல்லாம் அவன் பிடுங்கி வச்சிருக்கிறான், பொன்னியும் வெள்ளியும் கேள்றான், அவன் வீட்டுல கேள்றா அப்படின்னாரு. கேட்ட உடனே எவனு வச்சுக்கலங்க, பொன்னி வெள்ளி என்ன பண்ணாங்க? அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. உயிர் தப்பணும், என்ன பண்ணணும்? ஜீவன் தப்பணும், எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். எகிப்தை என்ன பண்ணார்களா?
நம்முடைய ஆசீர்வாதத்தை சத்துரு ஒரு நாள் பறித்து வைத்திருக்க முடியாது. காலம் வரும், அதை பறித்து தேவன் மீண்டும் நம்முடைய கரங்களிலே கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மோசேயின் மூலியமாய் கர்த்தர் சொன்ன அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு நடப்போமானால் உங்களோடு என்னோடு கர்த்தர் இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே புறப்பட்டு மோசேயின் தலைமையில கிட்டத்தட்ட 25 இருந்து 30 லட்சம் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்தில இருந்து புறப்பட்டு அப்படியே வராங்க. அப்படி வந்த வேளையில செங்கடலுக்கு முன்னால வந்து நிக்கிறான். செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. இங்கிட்டும் மலைகள், இந்த சைடும் மலைகள், முன்னால செங்கடல். வழி தெரியாம தவிக்கிறாங்க. எப்படி போறதுன்னு தெரியல. இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில பார்வோனுடைய இருதயம் மீண்டும் என்ன ஆகுது, கடினமாகுது. எப்படியாவது இஸ்ரவேலரை என்ன பண்ணணும், அழிக்கணும். அழிச்சு பாதி மீதியாவது என்ன பண்ணணும், கொண்டு வரன்னு சொல்லி அவன் ரதங்களையும் ராணுவத்தையும் படை வீரர்களையும் என்ன பண்றான், அனுப்பி வைக்கிறான். தீவிரமா என்ன பண்ணுது, பறந்து வருது ராணுவம். ஆமை சூத்திரம் பின்னால பார்த்தா, ஆமை சூத்திரம் அதனுடைய வேகம், பறந்து வருகிற வேகத்தை பார்த்தா சூத்திரம் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன ஆயிருச்சு, சுக்குநூறா நொறுங்கி போயிருச்சு. எப்படி தப்புவோம், அவங்க தேவனை நோக்கி பார்க்கல. மோசே இடத்துல முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனைகளை பார்த்த உடனே, நாங்க எகிப்துல எங்களை புதைக்கிறதுக்கு இடமில்லைனா இந்த கடலுக்கு முன்னால கொண்டு வந்து எங்களை புதைக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, முறுமுறுக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், உச்சகட்டம் மரணமே வந்தாலும் இரட்சகரை மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார். நிச்சயமாய் நன்மையாய் நம்மளை நடத்தி, சரியாய் நடத்தி இளைப்பாறுதலை போய் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு கூட்டம் முறுமுறுக்குது, ஒரு கூட்டம் பயத்துல நடுங்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கு. மோசேயின் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார். அப்ப மோசேயை பார்த்து சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு, கோல். அந்த கோலை என்ன பண்ணு, சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு அப்படிங்கிறார். ஆமா, நீட்டி கடலை என்ன பண்ணு, பிளந்து விடு, கடலை பிளந்து விடுன்னு கட்டளை கொடு. உடனே சோத்திரம் என்ன பண்றார், மோசே கரத்தை அந்த கோலை நீட்டின போது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கடலை இரண்டாய் பிளக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக எதையும் இரட்சகர் என்ன பண்ணுவார், பிளந்து காண்பிப்பார். தன் சரீரத்தை பிளந்து கொடுத்தவர், நமக்காய் இரத்தத்தை சிந்தினவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். சத்ரு எத்தனை வழிகளை அடைத்தால் அத்தனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், பிளந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையோடு தேவன் மகத்துவமானவர் என்று அவர் மேல் விசுவாசமாய் அவரை நோக்கி பார்ப்போமானால் செங்கடலை பிளந்து காண்பிப்பார். அதன் வழியாய் ஜனங்கள் கடந்து போக பண்ணுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்ட வந்து ராணுவம் என்ன பண்ணிரும், பிடிச்சிரும். அதனால கர்த்தர் பார்த்தார், முன்னே போனவர் அப்படியே விலகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால வந்து என்ன பண்ணார், நின்னார். இஸ்ரவேல் அந்த எகிப்தின் படை இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவர்களுக்கு இருளாகவும் தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ணார், வெளிச்சத்தை காண்பித்தார். மின்னல்களை கொண்டு, இடியை கொண்டு என்ன பண்ணார், அவர்கள் மீது என்ன பண்ணார், பலமான ஒரு தாக்குதலை உண்டாக்கினார். ஆனால் அவங்க என்ன பண்ணல, உணர்வடையில. பாத்தீங்களா, சாஸ் உணர்வடையாது. கடைசி வரைக்கும், மாண்டு அழிகிற வரைக்கும் அது தன் காரியத்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பார்த்தாரு சோத்திரம், இப்படி மகத்துவமான தேவன் கடலை பிளந்து நடத்துறாரப்பா. அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கு, நமக்கு இருட்டா இருக்கு. வானத்திலிருந்து மின்னல்கள் வந்து என்ன பண்ணுது, பயங்கரமா விழுகுதே. இவ்வளவு பெரிய தேவனே நாம் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து காரியங்களை ஜெயமாக்க முடியாதுன்னு ஒருத்தனுக்கு கூட உணர்வு வரல. ஒருத்தர் கூட சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விஷயமானாலும் உணர்வு வரணும். ஆனா தேவனை அறியாத ஜனங்களுக்கு உணர்வு வராது. அவன் சாகிற வரைக்கும் உணர்வு வராது. ஏன்னா பிசாசு அந்த உணர்வுங்கிற பகுதியை என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும், ஒரு சின்ன காரியம் வந்தாலும் என்ன பண்ணணும், சின்ன ஒரு பொய் நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டாலும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லணும், நீ பொய் பேசுறேன்னு சொல்ல. அல்லேலூயா. அவன் சின்ன காரியங்களை தவறு செய்தால் அந்த தவறை நமக்கு ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், உணர்த்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வழியா என்ன பண்ணிட்டாங்க, ஏறி போயிட்டாங்க. போனா திரும்பி பார்த்தா என்ன பண்றான், எகிப்தின் ராணுவம் அத்தனையும் என்ன செங்கடலுக்குள்ள இறங்கி வருது. நடுகடலுக்கு வந்துருச்சு. எல்லாம் உள்ள வந்த ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், ஆமா, இந்த எகிப்தின் ராணுவத்தினாலே நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி காண மாட்டாய். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், நிகழ்காலத்துல நீங்க சந்திக்கிற எந்த போராட்டமானாலும், இனி உங்க வாழ்க்கையில் காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அப்பா அந்த கோலை திருப்பி என்ன பண்ணு? நீட்டினார். நீட்டின மாத்திரத்திலே பிரிந்திருந்த செங்கடல் இரண்டும் சேர்ந்தது. ஒருவன் கூட தப்ப முடியாதபடி எகிப்தின் ராணுவத்தை அழித்து இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். பிரச்சனைகள் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். போராட்டங்கள் மூலியமாய் மகிமைப்படுவார். எவ்வளவுதான் துரத்தி வந்தால் ஒருத்தனை கூட பிடிக்க முடியாது, ஒருத்தரை கூட நெருங்க முடியாது, அவங்களுடைய நிழலை கூட நெருங்க முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த விதமாய் தேவன் தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தி வந்தார். பிசாசு போராடி 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 கடைசியில படுதோல்வி என்ன பண்ணி கொண்டது? ஒப்புக்கொண்டு செத்த முகமாய் எகிப்து திரும்பி போனது. அன்னைக்கு வல்லரசுங்கிற ஸ்தானத்தை இழந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த எகிப்து எப்படிதான் இருக்கு? சாதாரண ஒரு நிலைமையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மடங்கடித்தார், ஒரு நாள் எழும்பார். எழும்ப கர்த்தர் விட மாட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே வனாந்தரத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார், சபையை ஸ்தாபித்தார். சபைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஓய்வு நாள் தோறும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுங்கிற ஒழுங்கை கொடுத்தார். மோசையின் மூலியமாய் 10 பிரமாணங்களை கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பிரமாணங்களை நியாயங்களை கர்த்தர் கொடுத்து இவைகளை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசையின் மூலியமாய் கட்டளை கொடுத்து அவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாய் அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். சோத்திரம். 31 ராஜாங்கத்தை அவர்கள் அடித்து ஜெயித்து கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. அந்த யோர்தான் கிட்ட நெருங்கும் போதுதான் மோசே அந்த 120 வயதை எட்டி பிடிக்கிறார். அவர் பூரண வயதுக்குள்ளே கடந்து வருகிறார். ஆமை சோத்திரம். அவர் இளைப்பாறுதலுக்குள் ஆமை கர்த்தருக்குள்ளே மரிக்கிற இடத்துக்கு போகிறார். அதை தொடர்ந்துதான் ஆமீன் யோசுவாவின் மூலியமாக இந்த ஊழியங்கள் துவங்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். என்னைக்குமே நம்மளோடு நம்ம கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை நின்று விடக்கூடாது. நம்ம பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்ததியும் கர்த்தருடைய வருகை மட்டுமா கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருக்கணும். அதை தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு எல்லா விதத்திலும் உதவியாய் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கணும். இதற்காய் தொடர்ந்து ஜெபிப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததியிலும் கர்த்தர் அவ்வண்ணமாகவே என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா.